உனக்கு எல்லாத்துலயுமே அவசரம்டா. அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடாதீங்க சார். சார் முடியாது, பொண்ணை விட்டுட்டு போறான் சார். சார் அந்த பொண்ணு சுந்தரேசனை நம்பி வந்த பொண்ணு சார், நீங்களே விட்டு போயிடாதீங்க சார். சார் இவனாலதான் அவளே செத்தான் போயா. சார் சார் இனிமே உறவன் சொல்றது உங்களை தவிர யாருமே இல்லை சார். ப்ளீஸ் சார் கூட்டு போங்க சார். யாராவது சார் 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 எனக்கு இருந்த ஒரே பையன் போயிட்டு ப்ளீஸ் சார். ப்ளீஸ் கூட்டு போய் நான் என்ன பண்றது? வண்டியற போறேன் சார். சார் நீங்களாவது கேளுங்க சார். ப்ளீஸ் சார். சார் கூட்டிட்டு போங்க சார். சார் கன்னியாகுமரிக்கு 2 டிக்கெட். என்ன கத்தினாலும் காது கேட்காத. பாண்டி யார கூட்டிட்டு வரா? இன்ஜினியரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னானே, அவங்களா இருக்குமோ? ஏன்பா வர்ற வழியில ஏதாவது பேசுவேன்னு பார்த்தேன், ஒண்ணுமே பேசல. நீ என்ன ஊமையா? இப்பவாவது பேசுறீங்களே. வர்ற வழியெல்லாம் நீங்க பேசுவீங்க பேசுவீங்க உங்க வாயே பாத்துக்கிட்டு இருந்தேன். உன்னால பேச முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா கேட்கதான் முடியாது. ஆமா சமைச்சு சாப்பிட இந்த பாத்திரம் மளிகை சாமான் எங்க கிடைக்கும்? சாப்பாடு ஹோட்டல் தானே? கன்னியாகுமரியில் இல்லாத ஹோட்டலா? சரி நானே வாங்கிக்கிறேன். உங்க சம்சாரம் வடந்தியா தானே? யோ சம்சாரம் இல்லையா, தங்கச்சி மாதிரி வந்து சேர்ந்துருக்கிறான் பாரு. அதோடுதான் நான் பேசுவேன். என்னமா கூட்டியா? வந்திருக்கிறது இன்ஜினியர் அவங்க சம்சாரம்மா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? புருஷன் பொண்டாட்டி போய் தள்ளிட்டு வந்தா சொல்றேன். யோ நான் அதுதான் கேட்டேன். வந்திருக்கிறது புருஷனு பொண்டாட்டியுமான்னு கேட்டேன். கரெக்ட். ஆஹா என் பொண்டாட்டி என்ன புருஷன்னு கூப்பிட்டுட்டா. நான் ஒண்ணு உன்ன புருஷன்னு கூப்பிடல. ஏடி நீ எப்ப என்ன புருஷன்னு ஒத்துக்கிறது? நான் எப்படி தாடி எடுக்கிறது? சம்போ மகாதேவா. நீ அதுக்கு தான் லாயக்கு. நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வரேன். ஏன்பா? யோ என் பொண்டாட்டிட்டு உனக்கு என்ன பேச்சு? நான் தானே வச்சிருக்கேன். என்ன நீ தான் வச்சிருக்கியா? அட்டனு அப்புறானே கூப்பிட்டு அடிக்கிறியா? மாடு போத்துன்னு காலியா இருக்குது. யாராவது திறந்து காமி. நீ தான் சாவியை கொடுத்தா. இந்த உன் சாவி என்ன சாவி? நீ வச்சுக்க. சாவியை தான் நீ வச்சிருக்கன்னு சொன்னியா? ஐயோ பண்டாரம் கும்மா குத்து குத்திட்டான். ஐயோ ஐயோ யோ மறந்துடாம மாடி போர்ஷனுக்கு புதுசா ஒரு ஆளை கொண்டு வா. ஹலோ வணக்கம். வண்டி இப்படி எல்லாம் துடைக்கலாமா? யாரையும் உள்ள விட்டது? உள்ள வந்துட்டேன். இனிமே என்ன வெளியே அனுப்ப முடியாது. கரெக்ட். சரி கிருஷ்ணா இருக்காரா?
நான் கிறிஸ்டினா இருந்தா என்ன, இந்துவா இருந்தா ஓகே. காது கேட்காதோ? கிருஷ்ணன் இருக்காரா? அவன் டிரைவரா? ஐயோ, நீங்க ஒருத்தர் பேசுறதா எனக்கு கிளீனா கேக்குது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பேன். ஓ, போலாமே போலாமே போலாமே. இப்ப நான் சிகரெட் பிடிக்கணுமே. தம் அடிக்கணுமா? 2 கையும் இல்ல, எப்படி தம் அடிப்ப? கரெக்ட். உனக்கு வாய் இருக்குது, எனக்கு கை இருக்குன்னு சொல்றியா? உனக்கு கிருஷ்ணன் சார் ரொம்ப தெரியுமா? சார் எப்படியாவது சொல்லி கிள்ளி எனக்கு இன்கிரிமெண்ட் ஏற்பாடு பண்ணுங்களேன். ஐயோ, உங்களை தான் சார் நம்பி இருக்கிறேன். நல்லா தம்பளுங்க. யோ, வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்க. சீக்கிரம். என்ன சார் கம்பெனி நடத்துறீங்க? என்னத்த வேலைக்கு ஆள் வச்சிருக்கீங்க? கேட்டு கிட்ட நிக்காத ஒரு வாட்ச்மேன், டேட்டு கேலண்டர் கிழிக்காத ஒரு கிளர்க், கையில சிகரெட்டோட ஒரு கார் டிரைவர். என்னத்த கம்பெனியும். கரெக்ட். யோ, என்னையாது இது? இந்த ஆள் குடிச்ச சிகரெட் சார். இது போயா வெளியா? சரி, இவன் குடிச்ச தம்பு போயா வெளியா? கரெக்ட். யோ, போயா வெளியா? போயா வெளிய வா. என் கையால தம்படிச்சு விட்டு என்னைய போயா வெளிய வா. கையில்லாதவன் கவுத்துட்டார. சார் யாருங்க? யோ, வேடிக்கை என்னையா? அங்க வேலையை பாருங்க. ஏய், யாருன்னு கேக்குறல்ல? கோயம்புத்தூர் பிரான்ச்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு. உங்க பிஏவா? நானும் இன்ஜினியர் தான். ஓ, நீதானா அது? ஆமா ஆமா. அது என்ன சார் மண்ணாது? எவ்வளவு கலப்படமா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஓடி செஞ்சா நல்லா இருக்குமா? நானா இருந்தா கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவேன். கையே இல்ல, விரல விட்டு ஆட்டுவியா? வேலையை கொடுத்துட்டு அப்புறமா பேசுங்க சார். யோ, கையில எனக்கு இங்க வேலை இல்ல, போயா. இப்ப என்ன உங்களுக்கு கை தானே வேணும்? என்ன எடுத்துங்க. இந்த லொல்லு தானே வேணாங்கிறது? லொல்லு இல்ல, கையு கொடுங்க. ஆமா, எதுக்காக எப்படி நடிச்ச? அறிமுகம் ஒரு வித்தியாசமா இருக்கட்டுமேதான். உன் பேர் என்ன? சந்தேகம். இதுலயும் வித்தியாசமா? வித்தியாசம் இல்ல, உண்மையாதான். அப்பா அம்மா வச்ச பேரு குலதெய்வம் சந்தேகராம. ராமனை கட்பட்டு சந்தேகம் வச்சுக்கிட்டேன். நல்லா இல்ல? நல்லா இருக்கு, வச்சுக்க. நல்லா இல்லனாலும் வச்சுப்பேன். யோ, நீ சத்தியமாவே லொல்லியா? அப்படிதான் சொல்றாங்க ஊர்ல. சரி வாங்க வேலையை பாப்போம். என்னடி ஆம்பளைகளை மதிக்கவும் மாட்டேங்கிறீங்க? புருஷன்னா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா போச்சா? வர வர எல்லா இடத்துலயும் பொண்டாட்டி ராஜன் தாண்டி நடக்குது. என்னடி முறைக்கிற? கண்ண நோட்டிடுவேன். என்னடி பேசுற? நாக்க அறுத்துருவேன். இப்படி பேசி பேசி தாண்டி என்ன சாமியார் ஆக்கிட்ட பாவி. எது பேசாலும் எய்தா பேசுற. இனிமே ஏதாவது பேசுனா ஓம் நயனமா பதுண்டயனமா ஓம் திரயனமா ஓம் திரயனமா ஓம் நயனமா. என்னடி பட்ட பக்கத்துல தூக்க வேண்டியிருக்கு? காலை தூக்கி மேலையா போடுற? காலை ஒடிச்சிடுறாரு. காலை அமுக்கிட்டுமான்னு கேட்டேன். மாடி போர்ஷனுக்கு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன? மாடி போர்ஷனை பாக்குறதுக்கு ஆள் வந்திருக்கு. அப்படியா? வாங்க. மேல் போர்ஷன் காலியானதுல இருந்து ஆள் மேல் ஆள் வந்துகிட்டு இருக்கானுங்க. இது ஹால், அது பெட்ரூம், அது கிச்சன். என்ன என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிச்சனை விட உங்க குச்சிப்புடி. ஏய், என்னடி அவர்கிட்ட அபிநயம் புடிச்சு காட்டுற? சார் சார், நான் சொல்றேன் சார். இது ஹால் சார். இது ஹால். இது கிச்சன் சார். இது கிச்சன். அது பெட்ரூம். தப்பு தப்பா சொல்லாதயா. அது பெட்ரூம் சார். ஐயோ ஐயோ, என்ன ஏன்டா குழப்புறீங்க? நீங்க இங்க இருந்தே லைட் ஹவுஸ பார்க்கலாம். ராத்திரி ஆனா லைட் சுத்தி 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 வரும். சரி, வீட்டுக்கு என்ன வாடகை? 1000 ரூபாய் வாடகை, 5 மாசம் அட்வான்ஸ். நீங்க மண்டபத்தை பாக்குறதுன்னா இங்க இருந்தே பார்க்கலாம். காந்தி மண்டபம். அதோ எனக்கு சமைச்சு போட ஒரு ஆள் வேணுமே, இங்க கிடைக்குமா? சமைக்கிறதுக்கு இல்ல, இங்க ஆள் கிடைக்காது சார். அங்க பாத்தீங்களா விவேகானந்தர் பாறை. நான் ஒண்டி கேட்டதான். நீங்களே சமைச்சு போட்டீங்கன்னா அதுக்கு வேணா சேர்த்து வாடகை கொடுத்துறேன். எவ்வளவு கொடுப்ப? மாமா, நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுக்குறேன். மாமான்னு கூப்பிடாத, அக்கம் பக்கத்துல தப்பா நினைக்க போறாங்க. தப்பா நினைச்சா என்னங்க, நமக்கு காசு வருதுல்ல. இத பாருங்க, காலையில டிஃபனுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய், மாசம் 300. ஓகே. மத்தியானம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 20 ரூபாய், மாசம் 600. ஓகே. நைட்டுக்கு ஃப்ரீ. ஏய், என் பொண்டாட்டி சமையல்னு அவளை கேவலமா போச்சா? யோ, நீதான் கரண்ட் சார்ஜ் கிடையாது ஃப்ரீன்னு சொன்ன. ஓ, கரண்ட் சார்ஜ் சொன்னியா? கரண்ட் சார்ஜ் சொன்னாண்டி நான் பயந்துட்டேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். பக்கத்துல நின்று கூட அவர் வைஃப் இருக்காரு. பயந்துட்டீங்களா? நான் உங்க புருஷனோட பிஏ. அறிமுகம் வித்தியாசமா இருக்கட்டுமே இப்படி பண்ணேன். சாரி.
பிஏன்னா அவருக்கு எல்லாமே நான் தான். என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பேச மாட்டீங்களா? அது கேட்காதா? உண்மையா இல்லையா? சரி, நான் எதிர் வீட்டுல தான் குடியிருக்கேன். நீங்க எந்த நேரத்துல வேணா என்ன கூப்பிடலாம். ராத்திரி ஆனாலும் சரி, பகலானாலும் சரி. அவருக்கு மட்டும்